Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம எல்லா வெரைட்டிக்குமே பொருத்தமா செய்யக்கூடிய எக் கறி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வெரைட்டி ரைஸ், ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே இது சூட்டபிளா இருக்கும். இப்போ இந்த ரெசிபி பண்றதுக்கு மிக்ஸி ஜார்ல 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இத கட் பண்ணிட்டு தண்ணி எதுமே சேர்க்காம நைஸ் விழுதா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சதை தனியா எடுத்து வச்சிடலாம். அதே மிக்ஸி ஜாரில் 2 சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. சின்ன தேங்காய்னா ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணிட்டு சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 12 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு, இதுக்கு பதிலாக வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸ் விழுதா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து கடாயை ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 30 பீஸ் அளவுக்கு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்க்கும்போது கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிற போகிறோம். எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் முக்கியமாக நம்ம சேர்க்க போகிற மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா தான் சேர்க்க போகிறோம். இந்த பிரியாணி மசாலா இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்கினாலும் சரி, வீட்டில் அரைச்ச பொடியாக இருந்தாலும் சரி. நான் கடையில் வாங்கின பொடி சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 2 தக்காளி நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம சேர்த்து இந்த தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டு வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டயத்தில் இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்க்க போகிறோம். எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ராஸ்மெல்லாம் அதிகமாக தெரியாது. இப்போ 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. குக்கரில் சேர்த்திங்கன்னா ஒரு 2 விசில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடும். இதுக்குள்ளேயே ஒரு 5 முட்டை நான் வந்து வேக வச்சு கீறி வச்சுருக்கேன். நடுவில் கீரல் போட்டுக்கோங்க. இப்போ கிரேவியும் நல்லா செட் ஆயிடுச்சு. இந்த டயத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச முட்டை எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும். இந்த கிரேவி ஒயிட் ரைஸ்க்குலாம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கலாம். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.